நான் தெரியாம அலட்சியமா பண்ண ஒரு விஷயத்தால என் அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு 1 வீக்குக்கு. போன வீடியோல சொல்லியிருந்தேன் நான் ஒரு பாட் பண்ணியிருந்தேன். காமெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ணிட்டு டிஎம் தானா அனுப்பிரும் அப்படின்னு. இத பண்றதுக்கும் நான் மெட்டா ஏபிஐ அண்ட் வெப் ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். அந்த பாட்லாம் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் அதுல ரேட் லிமிட் செட் பண்ணாம விட்டேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50 பேர் கமெண்ட் பண்ண போறாங்க. அவ்வளோதானே. இத ஹேண்டில் பண்ணிக்குவோம் அப்படின்னு விட்டேன். ஆனா ஒரு வீடியோ வைரல் ஆகி திடீர்னு 15,000 பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்க. கமெண்ட்டா அடிச்சு தள்ளுறாங்க போஸ்ட்லலாம். லிங்க் பிடிஎஃப்னு. என் பாட்டும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிருச்சு. அதுதான் இங்க பிரச்சனையே. இன்ஸ்டாகிராம் ரூல்ஸ் படி ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கணும் பாட்டை. ஒரு கமெண்ட்டுக்கும் கேப் விட்டு ரிப்ளை பண்ணணும், கேப் விட்டு டிஎம் சென்ட் பண்ணணும். 1 ஹாருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 30 to 50 மெசேஜஸ் ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா கியூவில் ஆட் பண்ணி லிமிட் ரீசெட் ஆனோடனே செட் பண்ணலாம். அதே மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிப்ளை பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத காரணத்தினால் இன்ஸ்டாகிராம் என்னை ஒரு பாட் என்று எண்ணிக்கொண்டு என் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் செய்துவிட்டு இப்போ தான் அப்பீல் பண்ணி ரெக்கவர் பண்ணேன். இப்போ அந்த பாட் ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணும், லேட்டாக தான் ரிப்ளை பண்ணும், கொஞ்சம் டிலே இருக்கும். இந்த மிஸ்டேக் பண்ணி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்தை உங்களுக்கும் சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு. கேள்விப்பட்ட இன்ஸ்டாகிராம் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்கமே. அடுத்த வீடியோவில் டிசேபிள் ஆன அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி லீகலாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மிஸ்டேக்னால எப்படி அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதும் கற்றுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.